அதே போன்று இடைநிலை ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியருடைய நிலைமை போன்று ஒரு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிபிஐ சென்னையில் இருக்கு, அந்த டிபிஐயில் ஆண்டுதோறும் அவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் சாப்பிடாம தூங்காம பல கிராமங்கள் பல ஊர்களில் இருந்து டிபிஐயில் அவர்கள் அனாதைகளைப் போல் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஒருவர் கூட அவர்களை வந்து பார்ப்பதில்லை. 8000 அடிப்படை ஊதியம் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இருக்காங்களா? இல்லையா? அதில் பாருங்க, ஒரு பெரிய அநியாயம். இந்த சம வேலை சம ஊதியம் இதில் செய்திருக்கக்கூடிய மோசடி என்னன்னா, 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னால் சேர்ந்தவர்கள் 31க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 16,000 ரூபாய். இருவரும் செய்யக்கூடிய வேலை ஒரே வேலை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம்பள வித்தியாசத்தை சரி செய்து சரியான முறையான சமமான சம்பளத்தை வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து வந்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை.